ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:45 ஆகிட்டு. இன்றைக்கி வந்து 8வது நோன்பு. இன்றைக்கி சாப்பாடு என்ன ரெடி ஆகிட்டுருக்குண்ணா, நைட்டு வச்ச சிக்கன் கிரேவி நைட்டு தான் வச்சாங்க. இதை அப்போது சூடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் காப்பி டீக்கு கிடக்கு. முட்டைக்கு இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து அங்கே சாப்பாடை பார்க்கலாம் வாங்க. ரசம் இருக்குது, இதுவும் நைட்டு வச்சது தான். அப்புறம் வந்து வடுதண்ணி இருக்குது. இது வந்து சோறு. இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு. கஞ்சி குடிக்கிறவங்க கஞ்சி குடிச்சிக்கலாம், சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த சிக்கன் கிரேவி எனக்கு பிடிக்குமா, அதனால் நான் வந்து சாப்பிட தான் போகிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சகருக்கு என்ன சாப்பாடுன்னு மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, இன்றைக்கி ஃபைனல் வேறு இருக்க என்ன, இந்தியா வெஸ் நியூசிலாண்டு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிங்க? ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது மேட்சே முடிஞ்சிருக்கும். சரி மக்களே, அக்காலாம் இன்னும் வரல. எல்லோரும் வந்ததும் சாப்பிட்டுட்டு நீயத்து வைக்க வேண்டியதான். அதை பற்றியில இல்லை கீழே போட்டாங்க. மச்சி இப்படி பண்ணலாமா? தக்காளி, வெங்காயம், மிளகாய், அவ்வளோதான். மக்களே, நான் வந்து சோறு தான் சாப்பிட போகிறேன். சாப்பாடை வச்சுட்டு சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டோன்னு எங்களை கரெக்டாக. டெய்லி கஞ்சி கொடுத்தோம்னா போர் அடிச்சிடும். அந்த பையில தான், இந்த பையில எழுப்பி கூட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. கபிச்சே முரட்டு தூக்கமா? ரசத்தை மறந்துட்டேன். இதுக்கு எப்பவும் ஸ்டார்டிங் இந்த கிரேவிக்கு வந்து ரசத்தையும் ஊற்றி பிசைஞ்சு அடிச்சிங்கன்னா தான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே சிக்கன் பீஸை வச்சு அப்படியே குழச்சி அடித்தோன்னு வைங்களேன், அருமையாக இருக்கும். அடுத்து வந்து காலையில் எக்ஸ்ட்ரா முட்டை இருக்குது. முட்டை வந்து வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு இப்படி பிடிக்கும். உங்களுக்கு வெங்காயம் போட்டு இப்படி சாப்பிட்ற பிடிக்குமா இல்லை நார்மலாக சாப்பிட்ற பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லணும். வெங்காயம் போட்டு பிடிக்காத உனக்கு? அப்போ தான் உனக்கு மட்டும் ஃபுல் பாயிலாக இருக்குது. அங்கே போய் உட்காரு. இப்போ எல்லாத்தையும் உனக்கு நான் இங்கே எடுத்து தரணுமா? நீ வித்தியாசமாக கேட்ப. நிசாவின் மனக்குமரல் இப்படி இருந்தா அப்படி கேட்பா. இப்படி இருந்தா இப்படி மாமியார் மருமகள். நிசாவும் கபீஸும் தான் மாமியார் மருமகள். ஒரு 2 பேரும் அப்படி தான் தண்டை போகும். சரி மக்களே, அப்படியே சாப்பிட வேண்டியதான். அந்த வயலில் சாப்பிடும். ஆள் நல்லாயிட்டே போயிட்டுருக்கான். என்னோட புசிட்டிக்கு ஆவான்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிட்டுருக்கேன். அவன் மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பீஸும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. என்னைக்கு புஷ்ஷுன்னு போக போகுதுன்னு தெரில. இன்னைக்கு 8வது நாள் கண்டினியூஸாக போகுது. பார்ப்போம் 30ம் போகுதுதான். 8வது நாள் எத்தனை 4:10 கிளம்பி வந்துருக்காங்க. நாளாக டைம் கூட்டிகிட்டே போகுது. 3:30 எந்திரிச்சு தொழுதுட்டு இருந்தேன். இவனை எழுப்புறதுக்கு தான் இவ்வளோ நேரமா? தன்னை பெருமையாக உணர்கிறாள். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி வர்லி ரமலான ஆதிசனத்தி இல்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அல்லாவிற்காக நோர்க்க நியத்து செய்கிறேன். சரி மக்களே, நியத்து வச்சாச்சு. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போகிறீங்க நோன்பு திறக்கிறதுக்கு? சரிங்களா? செய்கிற வீடியோவில் பார்க்கணும். சரி, இன்றைக்கி ஏதோ செய்கிறாங்களாம். என்ன செய்கிறாங்கங்கிற செய்முறையோட வீடியோவில் காட்டுறானே, அதை பாருங்கள். அப்புறம் நோன்பு திறக்கிறப்ப சந்திப்போம். பிள்ளை இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரெடி பண்ணுறீங்க? பீஸா சாஸ். பீஸா சாஸா? ஏதோ ஒன்று நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி நல்லா தெரியுது. இங்கே பாருங்க, இங்கே பாரு துடைக்காமையே வந்திருக்கான். மக்களே வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பண்ண பிறகு வந்து பீஸாக்கு மேலே வந்து சாஸ் பண்ண போகிறாங்க. நான் ஏதோ டிஷ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன்.
சரி ரைட் ரெடி பண்ணுங்க. இந்த இருக்குல்ல தக்காளி வெட்டி போடுங்க. போட்டுட்டு பீஸா கடையில் வேக விட்டாங்களா இல்லையா? வெள்ளைப்பூடு போடு போடு போடு. அப்புறம் என்னது? 2 டீஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சம் உப்பு ரைட்டு போட்டு அரைச்சிட்டாங்க. அரைச்சா பீஸா சாஸ் ரெடியா? இல்லை வேக வைக்கணும். வேற வைக்கணுமா? இது என்ன பாலை போட்டு கொட்டி வச்சிருக்கீங்க? இதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுறாங்க, எதையும் இல்லை போக்கஸ் பண்ண பாலை போட்டு கொட்டி வச்சிருக்கீங்களா ஐயா? இந்த 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 இது பேக்ரவுண்ட் இது மட்டும் தான் இருக்கும், எதுக்குள்ளேயே போகக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் அரைக்கணும். இது வந்து பீஸா சாஸ் பண்ணுறாங்க. சாஸ் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக அப்படி தூவிட்டு கொஞ்சம் மிக்ஸி அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி விடலாம் லைட்டாக. ஆமாம். ஆனால் நிறைய ஊற்றாமல் இருக்கு இல்லையா? இல்லை இல்லை பத்திரமா பத்திரும். அவ்வளோதான் வந்துவிட்டது. இதுக்கு பேர் தான் பீஸா சாஸாக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவோம். ஆஃப் பண்ணிடுமா? ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே அப்படியே வந்தோம்னா பால் ஊற்றிட்டு இருக்காங்க. என்ன எதுக்குன்னா ரோஸ் மில்க் தானே? ஆமாம். இது என்ன பீஃப் அவிச்சிருக்கா? ஆமாம், பொரிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கா? போடுறதுக்கு. இது பீஸா மேலே போட புரியல, பொரிச்சு போட புரியல. அவிச்சது ஏன் அவிச்சு போடல? அவிச்சது வைக்க வேண்டியதுதானே? அது வந்து மசாலா இருக்காதுல்ல, வெறும் பீஃபாக தானே இருக்கும். நம்ம அதில் மசாலா எதுவும் ஆட் பண்ண மாட்டோம்ல, வெறும் இது மட்டும் தானே போடுவோம். ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் கேஸஸ் ஊற்றி ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம இங்கிட்டு அது பீஃப் எடுக்கிறதுக்கு அப்புறம் இங்கே ஊற்றிட்டாங்க மசாலாவா. மசாலா இது வந்து பொரிக்கிற மசாலா. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம். சிக்கன் மசாலாவில் பீஃப்க்கு மசாலாவும் எல்லாம் ஒன்று தான். பொரிக்கிற மசாலா 65 மசாலா போட்டு சிக்கன் 65 மாதிரி பொரிக்க வேண்டியதான் பீஃபை. இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அப்படியே இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மசாலா போட்டு இப்படி விரைவி பொரிச்சிட வேண்டியது. அவ்வளோதான், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து பீஃப் அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. மசாலா போட்டு இப்போ வந்து பொரிக்க போகிறோம். அவ்வளோதான், எண்ணெய் சூடாகிட்டு இப்போ பீஃப் எடுத்து போட வேண்டியதான். போன சூடே ஆகலை. சூடாச்சுன்னு கூப்பிட்டு சூடே ஆகலை கேட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்பா. டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா இப்போ? சரி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாங்கிறது இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட சமையல் திறமை என்னன்னு சொல்லி இதை இப்போ பார்த்துருப்பீங்க. அதான் விதவிதமாக சமைச்சு தரோம்ல நாங்கள். ஆமாம். வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் வந்து பதறுதா? பதட்டமாக இருக்கும். சரி. போடுங்க. என்ன இப்போ தான் உண்மையாகவே ஹீட்டாக இருக்குது. வந்துட்டா? சரி. இப்படியே கட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டு டக்குனு வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வெந்த கறி தான், அதனால் ரொம்ப நேரம் ஹீட் பண்ண வேண்டாம். எல்லாம் ஒரு 1 நைட்டா செஞ்சு காட்டுறோம்மா. அப்போ நீ பாரு எப்படி பீஸா செய்கிறோம். நீ நோம்பாப்பா? என்ன நோம்பு பிடிச்சிருக்க? விசில் போடணும்பா. சரிப்பா. நோம்பு திறக்க ரெடி ஆகிட்டியாப்பா? ஏப்பா அது திங்காத. அப்போ சரி, சும்மா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு பாரு. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு. சும்மா சீஸ் சாப்பிடலாம். சாப்பிட்டு பாரு, சாப்பிடு. இங்கே திரும்ப சாப்பிடு. சாப்பிடுப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு பாருப்பா எப்படி இருக்கு பாப்போம். சாப்பிடுப்பா. நீ சாப்பிடவே இல்லை. நல்லா இல்லையா? அது நல்லாவே இருக்காது. அதான் கேட்குறேன்.
ஆர்வமாக இருக்கும். சாப்பிடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் தெரியும். சீஸ் ரெடி ஆகிட்டு இங்கே தக்காளி குடமிளகா வெட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வெங்காயம் வெட்டியிருக்காங்க. இது வந்து பீஸா சாஸ் வந்து ஓனாக ரெடி பண்ணது. பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா தான், நீ தானே சொல்லணும். அதுக்கு தான் காட்டினேன். இந்த பையன் கடையில் பீஸா சாஸ் வாங்கணும்னு கிடக்குறான். இவங்க ரெடி பண்ணதை தான் நாங்கள் பண்ணுவோன்னு கிடக்காங்க. பார்ப்போம் இந்த பேட்டில் யார் செவிக்கான்னு. சரி, ஓகே. என்ன சார் நீங்கள் சைடில் பிரெட் எடுத்து அடிச்சு விட்டுட்ருக்கீங்க? நோம்புன்னு சொல்லிட்டு பிரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வயிற்றுலாம் இப்படி தான் வைப்பீங்களா சார்? என்ன சார் நீங்கள்? போவாங்க சார். நீங்கள் என்ன சார் உட்காந்துருக்கீங்க? ஏதாவது பண்ணணும் போல இருக்கா சார்? இந்த அடுத்த ஆள் வந்திருக்காரு, வயிற்று நோம்புக்காரு. ரெடி பண்ணுங்க. பீஸா ரெடி பண்ண போகிறாங்க. அதாவது பீஸா கீழே வந்து பேஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெட்டை யூஸ் பண்ணுறோம். ப்ரெட்டில் பண்ண போகிறோம். ப்ரெட் பீஸா. நீ எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா. இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பீஸா சாஸ். தாராளமாக கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்புல போடலாம். போடு. ஆமாம், அதை செய்கிறோம். அதை நல்லா சென்ட்ரலில் நல்லா இழுத்து விடலாம், வந்துடும். அதாவது பீஃப் பிரெட் பீஸா. ஏப்பா அது நீ ஒன்றுமே பண்ணாத. நீ சாப்பிட மட்டும் செய்ப்பா. ஓகேயா? அது பாட்டுக்கு இருக்கட்டும்பா. கொஞ்சம் வெங்காயம் மேலே டாப்பிங்ஸ் வந்து வெங்காயம் வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட வைங்க. கொஞ்சம் கண்ணா. ஓகே. அப்புறம் 2-3 அடுத்து கேப்சிகம் வைக்கிங்களா? கேப்சிகம். அடுத்து டொமேட்டோஸ் வைக்கிறாங்க. அப்புறம் பீஃப் வந்து கொஞ்சம் எடுத்து பீஃப் வந்து முழுசாக போடாமல் பிச்சு போடும். எப்பா அது வத்தல்ப்பா. கண்ணில் வச்சுன்னா கண்ணு காந்திரும். அது எதுவும் பண்ணிடாத. கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ். ஆமாம். அடுத்து ஆரிகானோ. பிரெட் சாண்ட்விச்சா? பீஸாவா? பிரெட் பீஸா. பீஃப் பிரெட் பீஸா. பீஃப் பிரெட் பீஸா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? என்ன சீஸா? ஆமா, சீஸ் எல்லாம் போட்டு ஓவன்ல வைக்க போறீங்களோ? ஓ, இதே பேரு சாஸ் பத்தியா? என்ன உரம் சாஸா? வீட்டில் ரெடி பண்ண பீஸா சாஸ். பீஸா சாஸா? ஆமா. இங்கிட்டு வா, அங்க போ. செஸ்வான் சாஸ்னு நினைச்சேன். இல்ல அது நீங்க அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம். இதோ ஸ்பைசியா தான் வச்சிருக்கேன். போடுங்க. சீஸ் போடுங்க. நல்லா தாராளமா சீஸ் போட்டுக்கலாம். போதும். ஏன் நோம்பு வச்ச ஆளுக்கு மட்டும் தான் பீஸா? ஆமா, நோம்பு வைக்காத அவங்க 2 பேரும் அப்பவே வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் கிடையாது. நோம்பு இல்ல, கையில பேரு நோம்பு இல்ல. 2 பேரும் பிரெட் நோம்பு சொல்ற. கையில 2 பேரும் பிரெட் வச்சிருக்காங்க. அவன் வாயை பாருங்க. நோம்புனா சாப்பிட கூடாது. சாப்பிட்டு நோம்பு போய் சொல்ற. அவ்வளவுதான். இத அப்படியே கொண்டு போய் ஓவன்ல வச்சு பேக் பண்ணி இப்படியே தான் வைக்க போறீங்களா? ஆமா, அவ்வளவுதான். இவ்வளவுதானா? ரைட், ஓகே. இத அடுத்து சீஸ் போடு. சரி, ரைட். அடுத்து பண்ணுமா? ஆமா, அடுத்து பண்ணுங்க. இது ரெடி ஆயிட்டு வாங்க ஓவனில் கொண்டு போய் வைப்போம். ஓவனில் வைப்போம். மக்களே, பீஸா ரெடி ஆயிட்டு. ஆனால் இதுக்கு பதிலாக இந்த கறி வச்சுருந்தீங்கன்னு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழம்பு கறி மாரி சுக்கா. பாபா இருக்க முதல்ல வைங்க. உடனே வந்துடுவாங்க குறை சொல்றதுக்கு. அடையா அப்படியே ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே. 3 நிமிஷத்துக்கு வச்சிருக்கு. பார்ப்போம் எப்படி வரும்னு தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பார்ப்போம். ஏன்னா இதில் பீஸா இருக்கு. ஆனா அந்த பேஸுக்குள்ள பீஸாவா இருக்கும். இது வந்து நாங்கள் பிரெட்டை வச்சு சும்மா வச்சிருக்கு. போங்க பீஸா இதுக்கு அதை வச்சோன்னா எல்லாமே ஹீட் பண்ணி எல்லாமே ஹீட் பண்ணி இருக்கு. அதனால ஒரு 3 நிமிஷத்துக்கு ஓடுது. பார்ப்போம் என்ன கதையில் வருது. அவுட்புட் பார்த்தா தான் தெரியும். இன்னும் ஒரு 18 செகண்ட். 18 செகண்ட்ல பாசா வெளியேறம் தெரிஞ்சு. வாசம் வருதுப்பா. வாசம் வருது.
சீஸ் இதோட சரி பீஸா மசாலா பண்ணியிருக்குல அது குக் ஆகணும்ல கொஞ்சம். அது ஆல்ரெடி இது பண்ணி தான் இது பண்ண மசாலா. எண்ட் ஆகிட்டு எடுங்க 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 இந்த இதை வச்சு பிடிங்க பிடிங்க பிடிச்சி எடுங்க இப்போ உருகிடுப்பா. உருகிட்டு போதுமானதா? போதுமானது தானே? இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லையா? போதுமானது தானே இல்லையா? அங்கே போய் காட்டும். கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். சீஸ் ரொம்ப உருவி ஓடிடாதா? ஓடாது, எங்கே ஓட போகுது? ஓடாதா? சரி ரைட்டாக பார்ப்போம். இந்த பேஸ் கொஞ்சம் இதாகணும்ல, ப்ரெட்டு கூட எல்லாம் இதாகணும்ல, மிக்ஸ் ஆகணும்ல. சரி ரைட்டு. அந்த மசாலா ம் மசாலா இன்னும் இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இதை வச்சே பேஜை வச்சே செக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சு செக் பண்ணியிருக்கலாமோ எல்லாம். ம் சரி. கொஞ்சம் அந்த ப்ரெட்டு கூட அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகட்டும், உருகி தாகி, அப்போ தான் நல்லா உருகின மாதிரி தான் இருக்குது. அதனால் உருகி இருக்கு, இருந்தால் இன்னும் கொஞ்சம் உருகட்டுமாப்பா. கரிஞ்சிடக்கூடாதுப்பா. கரியாது கரியாது, இன்னும் ப்ரெட் அப்படியே அதே இதில் தானே இருக்கு. அந்த ப்ரெட்டு அப்படியே இருக்கு, கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பாக இருக்கும். கறி இருக்குமா? இப்போ என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பாக தானே சொல்ல போகிறேன். ஆமாம் டெஃபினட்டா. ஓகே தான். இப்போ தான் சீஸ் உள்ளுக்குள்ளே நல்லா மிங்கிள் ஆகிருக்கு, தெரியுதா? டைமிங் இப்போ அந்த 2 டைமிங் சேர்த்து எடுத்ததுல ஆமாம் 3.5-6 நிமிஷம் வைக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ளே உருகி மிக்ஸ் ஆகி இருக்குமா, நல்லா இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்க்கக்கூடாது, ஆறாம். நாங்கள் நோம்பு வச்சுருக்கோம், நோம்பு திறந்துட்டு வரோம், போய் குளிக்கிறதுக்கு தான் போகிறேன். இதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். குளிச்சுட்டு வந்துடுறேனே, வந்துட்டு நம்ம நோம்பு திறக்கிறப்ப சொல்லுவோம். இது கொஞ்சம் வச்சு இன்னும் எத்தனை பீஸ் இருக்குது எல்லாத்தையும் போட்டு போட்டு வச்சிடலாம். ஆமாம் டைம் ஆகுது இல்லை. சரி அந்த வைப் வந்துருக்கு. பாய் இல்லைன்னா நார்மலாக இருக்குது, இந்த பாயை விரிச்சாதான் ஒரு இதுக்காக ஒரு இது மாதிரி நோம்பு திறக்கிற உட்காடுறோம் அப்படிங்கிற அந்த மைண்டே ப்ரிப்பேர் ஆகுது. ஏன்னா பள்ளி வாசல்லையும் நம்ம இந்த பாயை பார்த்துட்டோமா, பாய் விரிச்சு அது வந்து ஒரு இது வந்துடுது. முதலே வடை, முதலில் வடையை அப்படியே தட்டிடுறவா, இதில் தட்டினா தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். இது வந்து கறி சம்சாவா? ஆமாம் கறி சம்சா வேண்டாம். யார் வேண்டும்தா? நான் வடை வாங்கிட்டேன். வடை வாங்க இங்கே, சம்சா இங்கேயா? சரி இதுவும் சம்சா தான். இதை அப்படியே உள்ளே வச்சிருவோம், ஆறிடும். அதனால இதை சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமா தேவைப்படுமா நபர்கள் இதுல இருந்து எடுத்துக்கொள்ளும். ஏழு 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 உட்கார்ல அதான் உணவுங்களுக்கு கிடையாது, நோம்பு பிடிச்சவங்களுக்கு தான். ஓட்டப்பள்ளனுக்கெல்லாம் கிடையாது, ஓட்டப்பள்ளனுக்கெல்லாம் கிடையாது. நோம்பு வைக்கணும், நோம்பு வைக்க மாட்டாங்க, நோம்பு வைக்க மாட்டாங்க. திங்கருக்கு மட்டும் தொப்பியை போட்டு நல்ல பையன் மாதிரி வந்துடுறாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? பாப்பாங்க வீடியோ. ஹலோ ஹலோ, ஆஃப் த கேமரா, ஆஃப் த வால்யூம். இதுல சீஸ் அதிகமா போட்டிருக்கோம், இதுதான் பெர்ஃபெக்டா இருக்கு. லாஸ்ட்ல வந்து அள்ளி போட்டாங்க, பெர்ஃபெக்டா இருக்கு. 6:35க்கு நோன்பு திறக்கணும், 6:35 ஆயிட்டு. இங்க வருங்க. என்ன கழிச்சு எவ்வளவு லேட் ஆகுற? சீக்கிரம் என்ன இப்படி இருக்க? அங்க ஒரு முட்டை காட்டிட்டு இருக்கான். ஆல்ரெடி உனக்கு அடி விழுந்துட்டு இருக்கு. கமெண்ட் வேற வந்துச்சு. முட்டை காட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கல்ல இவங்க இல்ல, இவங்கள விட்டாங்க. அவன் ஒருத்தன், அவனுக்கு தானா? அவனுக்கு தான் அட்டாக். இவங்களுக்கு அவன் அப்படியே உட்கார்ந்தான், நோம்பு திறக்க பாவம் அப்படி உட்காரலையே. அவன் தான் உட்கார்ந்து ஒரு இதுல உட்கார்ந்துருந்தான். அவன் சாரம் போட்டுருவானே. இவங்க தான் இப்படி உட்கார்ந்து இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இல்ல, இவனுக்கு இல்ல, இவங்களுக்கு தான். சின்ன பசங்க எல்லாம் சும்மா பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு திரிவாங்க. அவங்க எல்லாம் நோம்பு வைக்கல. எல்லாரும் இல்ல, அது ஒரு சிலர் கமெண்ட் பண்றதுக்குன்னே வருவாங்க. ஆமா. அல்லாஹும்ம லக ஹம்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். உன்னையே ஈமான் கொண்டேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உன்
உணவே கொண்டு நோன்பு திறக்கிறேன். உன் உணவை கொண்டு நோன்பு துறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அப்படி இல்லை, இப்படி வச்சுட்டு இப்படி இரு. இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி இப்படி தான் இப்படி இப்படி கால் ஃபுல்லாக இப்படி பண்ணு சொல்கிறேன் பேர் அது மாதிரி பண்ணு. இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி உடம்பு ஃபுல்லாக தடவை அப்படி கால். அதில் சீஸ் அள்ளி கிடக்கானே, இருக்கிற சீஸ் எல்லாத்தையும் மொத்தமாக இது பண்ணி முடிச்சாச்சு. சரி ரைட்டு மக்களே, பேர்ச்சம்பளத்திலிருந்து ஆரம்பிப்போம். சரி மக்களே, முதல்ல இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்ச பீஃப் பிரெட் பீஸா அதை ட்ரை பண்ணுமா? அடியில் இதாகல, சீஸ் நிறைய இருக்கிறதே இருக்குது. இல்லை அந்த ட்ரை பண்ணுமா? வேண்டாம், இதுதான் பெர்ஃபெக்டாக ஓவர் சீஸாக இதாகிடும். அதனால் ஹோம்மேடு பீஸா. நல்லா இருக்கப்பா. இந்த கறிக்கு ரொம்ப ஜவுச்சிக்கிட்டே இருக்கணும் போல், அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். நார்மலாக பீஸா கடைசி சாப்பிடுவோம்ல, எப்படி இருக்கும் அதுமாதிரி நல்லாயிருக்கும். பீஸா ஃபீல் வருது. பீஸா சாப்பிட்றோம்ல, அந்த கேப்சிகம் இதுகளோட அந்த சாஸோட சாப்பிட்றப்போ பீஸா ஃபீல் வருது. நிஷா வெற்றி. நிஷா அப்படியே ஃப்ளெக்சிங் ஆனா நீங்கள் பீஸா ஃபீல் வரல, நீங்கள் இதில் வராமல் இருக்கும். பீஸா ஃபீல் வருது. உனக்கு ஒன்றும் தெரியாது. போ இதில் எடுத்து சாப்பிட்டு பார்த்து இதில் பார்த்து சொல்லு. பீஸா ஃபீல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நல்லா அந்த சாஃப்டான பேஸோட கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. ரஃப்பாக இருக்கு, அப்படியே சாஃப்டாக அப்படியே ஏதாவது சாப்பிடும்போது நல்லா இருக்கு. கடையை போட்டுடலாம். வேணும்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆர்டர் நம்பர் கொடுத்துருமா நிஷா? ஆர்டர் நம்பர் கொடுத்துருமா சொல்லு. சரி, நல்லா இருக்கு, சாப்பிட்டோம். நல்லா இருக்குன்றாங்க, நம்மளும் எடுத்தும்போம் அப்படி நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் இது வேணுமா? என்ன சாப்பிட்டு முடி இருக்கு. ஐயோ நான் நோம்பு கஞ்சிக்கு எடுத்தல, அதே அதுலேயே அப்படியே வச்சுட்டேன். நல்ல வேலை ஊற்றி இருப்பேன் போங்க. நோம்பு கஞ்சிக்குன்னு எடுத்தோன்னே அப்படியே அதே சிட்டி கையில் தூக்கியாச்சு. ரோஸ் மில்க் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் மில்க் அருமையாக உள்ளது. லைட்டாக சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கீங்களோ? சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இங்கே பாரு, சம்பவம் பண்ணிட்டான். கீழே இப்படி பிடிச்சி எடுத்துனா இப்படி சரிஞ்சிருச்சு. கீழே அடியில் பிடிச்சி எடுத்து இப்படி சரிச்சிருக்கான். ரோஸ் மில்கை தான் டிஷ் எடுத்து அப்படியே தொட வை. இதை எடுத்து வடை 5 ரூபா வடை மக்களே. பருப்பு வடை வெளியெல்லாம் 10 ரூபா வருது. இப்போ இதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசல் இருக்குல்ல, மேட்டுப்பட்டி பள்ளிவாசல், அந்த முக்கிலேயே தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வடை கடை போட்டிருக்காங்க. 5 ரூபா தான் ஒரு பருப்பு வடை. நல்லா இருக்கு. பருப்பு வடையும் நல்லா சைஸும் ஓகே. 10 ரூபா வடையோட கொஞ்சம் சின்னது தான், ஆனால் 5 ரூபாய்க்கு ஒருத்து. டேஸ்ட் நல்லா இருக்குது, சைஸுக்கு ஓகே. இப்போ வந்து சம்சாவை சாப்பிட்டு டக்குன்னு பிச்சு போடு. துருதுருப்பாரு வயசு பையன், பேன் பார்த்துட்டு இருக்கேன். சட்டுப்பட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லு. நீ சொன்னது சரியா இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான் பேசணும், நான் வரக்கூடாது. நல்லா இருக்கு, இருந்தாலும் பருப்படை தான். ஆனால் இந்த சம்சாக்கு நம்ம அவர்கிட்ட இருந்த சம்சா அது கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. இது வெறுமனை சாப்பிட நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு நோம்பு கஞ்சிக்கு எடுக்கிறது. இல்லப்பா, கடல் பாசி நல்லா இருக்கா? கடல் பாசி பிரியர்கள் 2 பேரும். அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு கடல் பசி தான் இருக்கு. அப்படியே சாப்பிடுங்க. நைட்டுக்கு என்ன சாப்பாடு? பீஃப் குழம்பா?
நைட்டுக்கு வந்து பீஃப் குழம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது சாப்பிட்றதுக்கு பொரிச்ச கறி இது இருக்குது. அதையும் வச்சு குழம்பு சோறை போட்டு அடிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து. ஏதோ காட்டாத எதுவும் இதாயிராம நம்ம டிவியில் இதெல்லாம் மாட்டோம், ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்தியா வெஸ்ட் இப்போ 30-0 252 இலக்கு. ஃபைனல் மேட்ச் என்ன நடக்குன்னு தெரில, பார்ப்போம். இன்னைக்கு லைவ் கொஞ்சம் லேட்டாக தான் போடணும். முடிஞ்சோடனே அந்த பையலுக்கு கொடுத்த ரோஸ் மில்க அங்க கொடுத்துருக்க பையலுக்கு ஊற்றி கொடுக்கணும்ல. ஆனா மச்சி பண்றது ஃபுல்லாவே இதுதான் தெரியுமா, சம்பவம் தான். 2ஆம் நம்பர் சுவிட்சில் இருந்து ஆரம்பிச்சது இன்னும் நிக்கல, போய்கிட்டே இருக்கு. மச்சி ஃபன் மூமெண்ட் ஒரு சீரீஸே போடலாம்ல. நான் எதுவுமே பேச சரி மக்களே, டாடா பாய் பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இந்தமாரி டெய்லி லாக் வேணுமா இல்லை ஷார்ட்ஸாக வேணுமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி லாக் போடுறது நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட்டாக கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. ஓகே, மறக்காமல் லைக் பண்ண மாட்டேறீங்க, எல்லோரும் லைக் பண்ணிடுங்க வீடியோ. பாய் மக்களே, பீஸ் அவுட்.